இந்த ஏடு வண்ணம் நிறைந்து எண்ணம் பொதிந்து உங்களை மகிழ்விக்கும் என தமிழரசு முதல் பிரதிக்கான வாழ்த்து மடலில் எழுதினார்கள் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். தமிழரசு அலுவலகத்தில் தமிழ் தாயின் தலைமகன் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் திருவுருவச் சிலையினை திறந்து வைத்து சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் தற்போது தமிழரசு அலுவலகத்தில் அமைந்திருக்கக்கூடிய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் திருவுருவச் சிலையினை திறந்து வைத்து சிறப்பிக்கிறார்கள். உங்களின் பலத்த கைத்தட்டல்கள் என் கைகள் நடுங்காமல் நான் எழுதும் கடைசி எழுத்து வரை, என் நாக்கு தடுமாறாமல் கடைசி தமிழ் சொல் உச்சரிக்கும் வரை என் பேச்சு எழுத்து செயல் எல்லாம் தமிழ்நாடு தமிழ் மக்கள் தமிழ் மொழிக்காகவே இருக்கும் என்றவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். இந்த உறுதிமொழியின் வெளிப்பாடாகவே முத்தமிழறிஞர் கலைஞர் தோற்றுவித்த தமிழ்நாடு அரசுகளான தமிழரசு இதழ் 55 ஆண்டுகள் ஆயினும் இன்றும் வீரநடை போடுகிறது. அத்தகைய தமிழரசு அலுவலகத்தில் அமைந்திருக்கக்கூடிய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மரியாதை செலுத்துகிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்படுகிறது. தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தி மக்கள் தொடர்புத்துறை அமைச்சர் அவர்கள்